ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக எந்த மாதிரியான படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ரொம்பவும் த்ரில்லிங்கா பயங்கரமான ட்விஸ்ட்லாம் வச்சு உங்க மண்டையை குழப்புற மாதிரியான படமா இல்லாம ரொம்பவும் ஸ்மூதா உங்க மனசை லேசாக்குற மாதிரியான ஒரு அழகான ஃபீல் குட் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். கொரியன் படம்னாலே எமோஷனல் சீன்ஸ்க்கு சொல்லவா வேணும்? சரி, வளவலன்னு பேசாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு படத்தை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு 19 வயசு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்காக ஒரு பக்கம் படிச்சுட்டே இன்னொரு பக்கம் ஒரு கஃபேல பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை முடிஞ்சு அம்மாவுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஒன்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க தான் ஹீரோயினோட அம்மா. இவங்களால வாய் பேச முடியாது, அதே சமயம் காதும் கேட்காது. ரெண்டு பேரும் சைகை மூலமா தான் பேசிப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு டெய்லி ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க ஒரு மாதிரி பேச ட்ரை பண்றாங்க, கம்ப்ளீட்டா பேச முடியாம இல்ல, ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசுறாங்க. சோ டெய்லி ஹீரோயின் அவங்கள பேச வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினோட அம்மா ஒரு டெய்லரிங் பண்ற இடத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பொண்ணு ஏதோ மெசேஜ் பண்ண அதை அவங்க பாத்துட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமா விரல மெஷின்குள்ள விட்டு கையில அடிபட்டுருது. அப்புறம் உடனே அவங்க பொண்ணு வந்து என்னாச்சுமான்னு பதறா. பெரிய அடி ஒண்ணுமில்லையேன்னு கேட்டப்போ அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, சின்னதா விரல்ல மட்டும் காயம்தான்னு சொல்லி அங்க இருக்கிற ஓனர் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட அந்த ஓனர் பையன், உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் அவளை டெய்லி சந்தோஷமா வச்சுப்பேன்னு சொல்றான். அவங்களுக்கு கோபம் வந்து பலார்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அடிச்ச அடியில கண்ணாடி எல்லாம் தெரிச்சிருது. அப்புறம் இவன் நேரா நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற கடைக்கு போறான். அங்க போயிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறான். அவங்கள தப்பான பார்வையில பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஒர்க் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ரோட்ல வேற யாரும் இல்ல, நைட் நேரம் வேற. இந்த டைமை அந்த ஓனர் பையன் யூஸ் பண்ணிக்கிறான். ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அவங்கள ரேப் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம நீ இதை வெளியே சொன்னா உங்க அம்மாவையும் நான் இதே மாதிரி பண்ணி சாவடிப்பேன்னு மிரட்டுறான். அப்போன்னு பார்த்து பொண்ணு இவ்வளவு நேரம் காணுமேன்னு நம்ம ஹீரோயினோட அம்மா தேடி வராங்க. இவன் அவங்க கிட்டையும் தப்பா நடந்துக்க போறான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் ஒரு செங்கல் எடுத்து அவன் தலையிலேயே அடிச்சு அங்கேயே அவனை காலி பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அழாதீங்கம்மா, நான் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கேன். இதே பேரோட நான் வெளியே வந்தேன்னா என்ன சிலர் தப்பா பேசுவாங்க, சிலர் அனுதாபப்படுவாங்க. அது எனக்கு இன்னும் வலிக்கும். அதனால நான் தண்டனையை அனுபவிச்சுட்டே வர்றேன். அது வரைக்கும் நீங்க உங்களை பாத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, டெய்லி பேசுறதுக்கு ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் கோர்ட்ல தண்டனையை சொல்றாங்க. நீங்க தற்காப்புக்காக இந்த கொலையை பண்ணியிருந்தாலுமே தற்காப்புக்காக அதிகபட்சம் அடிச்சிருக்கலாம். ஆனா கொலை பண்ணது ஏத்துக்க முடியாத குற்றம். அது மட்டும் இல்லாம அவன் உங்க அம்மா வேலை பார்க்குற இடத்தோட ஓனர், அதனால உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் கூட இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது இந்த கொலை தற்காப்புக்காக செய்யப்பட்டதுன்னு போதிய ஆதாரங்கள் இல்லாததுனால ஹீரோயினுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஜெயிலுக்குள்ள போறாங்க. அங்க போன உடனே அங்க சில கைதிகள் இருக்காங்க. கொஞ்சம் வயசான பாட்டி, அப்புறம் ஒரு அழகான வயசு பொண்ணு, அப்புறம் ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தி மொட்டை போட்டுட்டு இருப்பா, அப்புறம் ஒரு மேக்கப் ராணி, அப்புறம் ஒரு பெரியம்மா. இவங்க தான் இந்த ரூம்லயே எல்லாத்தையும் விடவும் ரொம்ப பெரியவங்க. நம்ம ஹீரோயின் உள்ள வந்த உடனே அந்த மொட்டை பொண்ணு சம்பந்தமே இல்லாம அவங்கள போட்டு அடிக்கிறா. அப்புறம் எல்லாரும் ஏய் மொட்டை அவளை விடுடி, ஏண்டி அந்த சின்ன பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறேன்னு தடுத்து விடுறாங்க. அந்த மொட்டை பொண்ணு தவிர எல்லாரும் நம்ம ஹீரோயினை நல்லா பாத்துக்கிறாங்க. அடிபட்ட இடத்துல மருந்து போட்டு விடுறாங்க. அடுத்த நாள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, இந்த மாதிரி நல்ல சாப்பாடு டெய்லி கிடைக்கணும்னா காசு வேணும், அதுக்கு நம்ம வேலை செய்யணும், இந்த ஜெயிலுக்குள்ளேயே நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எந்த வேலை செஞ்சா நிறைய காசு கிடைக்கும்னு கேக்குறாங்க. மெக்கானிக்கல் ஷாப்ல வேலை பண்ணா நிறைய பணம் கிடைக்கும், ஆனா வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அந்த பாட்டி சொல்றாங்க. பரவாயில்ல, நான் பண்ணிப்பேன்னு சொல்லி அந்த ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறாங்க. இப்படியே நாள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நைட்டு ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்கப்போ நம்ம பெரிய பாட்டி ஹீரோயின் கிட்ட வராங்க. வந்து அவங்க ஜெயிலுக்கு வந்த காரணத்தை சொல்றாங்க. எனக்கு ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் நைட்டு ஒருத்தன் குடிபோதையில என் பையனை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். அப்பவே என் பையன் செத்து போயிட்டான். கோபத்துல நான் என்ன பண்ண தெரியுமா, என் பையனை கொண்டவனோட வீட்டையே கொளுத்திட்டேன். அப்போ அந்த வீட்டுல அவனோட சேர்ந்து அவன் ஃபேமிலியில இருக்கிற 5 பேரும் சேர்ந்து செத்து போயிட்டாங்க. அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவேன். அது என்ன நிம்மதியா தூங்கவே விடாது. ஆனா நான் ப்ரே பண்றனாலையும் டெய்லி லெட்டர்ஸ் எழுதுறனாலையும் தான் ஏண்டி என் லைஃப் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீயும் லெட்டர் எழுது, வாழ்க்கையே கடந்து போ, நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்பவே அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அடுத்த நாள் அதை எப்படி நான் போஸ்ட் பண்ணணும்னு கேட்க, இதை இந்த கவர்ல போட்டு அந்த ஜன்னல்ல தொங்க விடு, அதை வார்டன் எடுத்து போஸ்ட் பண்ணிடுவாருன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அங்க லெட்டரை தொங்க விடுறாங்க. அப்புறம் ஜெயில இருந்து வெளியே போனதும் நான் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாமா, அதனால ஏதாவது ப்ராப்ளமான நம்ம பெரிய பாட்டி கிட்ட கேட்க, நான் வார்டன் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்றாங்க. அப்புறம் நைட்ல நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு, இவங்க பேரு ஹேச்சு, இவங்க நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு வரலாறு புக்கை நம்ம ஹீரோயினுக்கு படிக்க கொடுக்குறாங்க. அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுனால அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினை பார்க்க அவங்க அம்மா வராங்க. அவங்களுக்கு பிடிச்ச பீட்சாவை வாங்கிட்டு வந்து உள்ள கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியில இருந்து உள்ள எந்த உணவுப் பொருளும் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல அந்த போலீஸ்காரங்க கிட்ட கெஞ்சி பாக்குறாங்க. அப்படி இருந்தும் அவங்க கொடுக்கல. அப்படி கொடுத்தா உங்க பொண்ணுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை வரும், புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க பொண்ணை கூப்பிடுறேன், நீங்க தாராளமா பேசுங்க, ஆனா இது மட்டும் வேணான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க.
அவங்க அம்மா ஹீரோயினை பார்த்து அழக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஹீரோயினும் அம்மாவை பார்த்துட்டு நாம அழக்கூடாது, நாம அழுதா அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு அழக்கூடாதுன்னு தான் வருவாங்க. ஆனா பொண்ணை பார்த்த உடனே அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்றாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ அம்மாவை பார்த்து அவளாலையும் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 பேரும் அழுகுறாங்க. அப்புறம் பேசி முடிச்சுட்டு பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்த பீட்சாவை கொடுக்க முடியாம அப்படியே போறாங்க. அடுத்த நாள் இங்க நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ரூம்ல இருக்கிறவங்க அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி டாக்டர் கூப்பிடுங்கன்னு சொல்ல டாக்டர் வந்து செக் பண்றாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு செக் பண்ண டாக்டர், நீ பிரெக்னெண்டா இருக்க, அது உனக்கு தெரியுமான்னு கேட்க, அதை கேட்ட உடனே ஹீரோயின் முகத்துல அப்படியே ஒரு சைலன்ஸ். அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம ஜெயில விட்டு ஓடுறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க பிடிச்சு கட்டி போட்டு ஒரு தனி ரூம்ல அடைச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்கள நம்ம பாட்டி ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு பொண்ணு, இப்போ நீ என்ன பண்ண போற, அது இன்னும் குழந்தையே ஆகல, வெறும் கருதான், அதனால அதை இப்பவே கழிச்சிடலான்னு சொல்ல, இந்த மொட்டை பொண்ணு வேற சும்மா இருக்காம இப்போ உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி சும்மா படுத்திருக்கிற நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்கிறா. அதை பார்த்து நம்ம சின்ன பாட்டி, ஏய் அவளை ஏண்டி பண்றேன்னு சொல்லி மொட்டை பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கப்போ போலீஸ்காரங்க 2 பேரையும் செல்லுல போட்டுடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட அம்மா அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற போலீஸ்காரர் உங்க பொண்ணை பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் பார்க்க முடியாது, என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையானு போன்ல டைப் பண்ணிட்டு அவருக்கும் காமிச்சு கேட்க, இல்ல அப்படியெல்லாம் இல்ல, உங்க பொண்ணு நல்லா இருக்காங்க, ஆனா அவங்க உங்களை பார்க்க தயாரா இல்லைன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க அம்மாவை அப்பல இருந்து பார்க்காம இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து, நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு உன்னோட கேஸை மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல கேட்க, இல்ல நான் 5 வருஷம் தண்டனையை இங்கேயே கழிக்கிறேன், நான் பிரெக்னெண்டா இருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது, இது தெரிஞ்சா எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நீ கேஸை மறுபடியும் விசாரின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறத பார்த்துட்டு போலீஸ்கார அக்கா ஒருத்தங்க, இந்த நிலைமையில நீ இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ரூம் மாதிரி இருக்கிற இடத்துல வேலை கொடுக்குறாங்க. இங்க அதிகமா ஒர்க் இருக்காது, அவ்வளவா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது இருக்காதுன்னு சொல்லி அங்க வேலையெல்லாம் சொல்லி தராங்க. அப்புறம் ஹீரோயின் அம்மாவை பார்க்கலனாலும் அம்மாவுக்கு லெட்டர் போடுறதை நிறுத்தல. அந்த லெட்டர்ல, அம்மா நீ எப்படி இருக்க, நான் இங்க நல்லா இருக்கேன், மாத்திரையெல்லாம் மிஸ் பண்ணாம சாப்பிடு, இன்ஹேலர் எப்பவும் பக்கத்திலேயே வச்சுக்கோன்னு எழுதியிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும் போல, சோ அதான் இன்ஹேலர் பக்கத்திலேயே வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் ஹீரோயினுக்கு பிரசவ வலி வந்துருது. அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க அவங்க 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை வந்து ரூம்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேஸை மறுபடியும் விசாரிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன், அது உண்மைதான், ஆனா நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி என்ன அவ ரேப் பண்ணா, அதனாலதான் நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், அவ என்ன ரேப் பண்ணதுனாலதான் நான் தற்காப்புக்காக அவனை கொலை பண்ணேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜட்ஜு ஹீரோயினோட தண்டனையை குறைக்கிறாங்க. 5 வருஷத்துல 4 வருஷம் குறைச்சு 1 வருஷம் மட்டும் தண்டனை அனுபவிச்சா போதும்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு நிம்மதியோட ரூமுக்கு வராங்க. அங்க ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. ரோஜா, நட்டாஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, சரி ஆம்பளையா இருந்தா என்ன பேர் வைக்கலான்னு கேட்க, டேனியல், டேவிட், ஜேம்ஸ்னு ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம பெரிய பாட்டி போனின்னு ஒரு கொரியன் பேரு சொல்றாங்க. இந்த பேருக்கு பலவீனமானவர்களை காக்கும் ஒரு மகன் அர்த்தம்னு சொல்றாங்க. அப்புறம் இப்படியே அந்த நாள் போக ஹீரோயின் யாருக்கோ ஒரு 5 லெட்டர்ஸ் எழுதுறாங்க. எழுதிட்டு அங்க தொங்க விட்டு வரும்போது அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருது. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்க மயக்கம் ஆயிடுறாங்க. இப்படி மயக்கம் ஆனா 2 உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் எழுதின லெட்டர்ஸ் அவங்க ரூமுக்கே வருது. அவங்க ரூம்ல இருக்கிறவங்களுக்கு தான் லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பெரிய பாட்டி அந்த லெட்டரை படிக்கிறாங்க. நீங்க எனக்கு இங்க ஒரு குரு மாதிரி இருந்தீங்க, நீங்க என்னோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சீங்க, நீங்க என்னோட காயத்துக்கு எல்லாம் மருந்தா இருந்தீங்க, நீங்க எனக்காக ப்ரே பண்ணுவீங்கன்னு எனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஹேச்சு அக்கா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் வெளியே போனேன்னா உங்களை மாதிரியே நிறைய புக்ஸை வாங்குவேன், உங்களை மாதிரியே படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அதை நான் கொடுப்பேன், நீங்க எனக்கு அந்த ஹிஸ்டரி புக்கை கொடுக்கும்போது எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, புக்கை பத்தி மட்டும் இல்லாம லைஃபை பத்தியும் உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்ம பாட்டிக்கு, உங்களை மாதிரி ஒருத்தவங்களை நான் லைஃப்ல பார்த்ததே இல்லை, எல்லார் மேலேயும் ஒரு லவ்வோட ஒரு பாசத்தோடையே இருப்பீங்க, உங்களை மாதிரியே நான் மத்தவங்க கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியே ரூம்ல இருக்கிற எல்லாரும் ஒரு லெட்டரை படிச்சு எல்லாரையும் அழுக வச்சிருப்பாங்க. அப்புறம் இங்க ஹீரோயின் மயக்கம் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அழுதுகிட்டே பயந்துகிட்டே வராங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு அழுதுகிட்டே வந்து பாக்குறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் மயக்கத்துல படுத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கும். அந்த குழந்தைய அவங்க வளர்க்காம வேற ஒருத்தவங்களுக்கு தத்து கொடுத்திருப்பாங்க. நம்ம பெரிய பாட்டி வச்ச அதே பேரை வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி ஒரு இன்டர்வியூ கார்டை காப்பிச்சு அது பக்கத்துல அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அம்மானு ஒரு வாய்ஸ் கேட்க அப்படியே இந்த படம் முடியுது. கொரியன் படம்னாலே எமோஷனலுக்கு பஞ்சமே இருக்காது. அடுத்து உங்களுக்காக இதை விட ஒரு ஃபீல் இருக்கிற படத்தை பார்த்து வச்சிருக்கேன், சீக்கிரமா அப்லோட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.